வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா கூட்டணியில் இணைய விஜய்க்கு செல்வ பெருந்தகை அழைப்பு. எல்லோருக்கும் அதுதான் நல்லது என பேட்டி. இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். செல்வ பெருந்தகை கூட்டணிக்கு அழைத்தது குறித்து விஜய் முடிவு செய்வார் என தவேக பொருளாளர் பேட்டி. இந்தியா கூட்டணி மீது செல்வ பெருந்தகைக்கு அவநம்பிக்கையா என தமிழிசை கேள்வி. ஞானபீட விருதுக்கு முயற்சிக்கும் நிலையில் நோபல் பரிசையும் தமிழக எழுத்தாளர்கள் இலக்காக கொள்ள வேண்டும். சென்னை சர்வதேச புத்தக காட்சியில் 30 நூல்களை வெளியிட்ட நிலையில் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. ஈரோடு கிழக்கில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமியின் மனுக்கள் ஏற்பு. மொத்தம் 55 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் 3 மனுக்கள் தள்ளுபடி. சாம்பியன்ஸ் டிராபிக்கான ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அறிவிப்பு. சுமன் கில் துணை கேப்டனாக நியமனம். மீண்டும் அணிக்கு திரும்பும் முகமது ஷமி. அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பரந்தூரில் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்களை திங்கட்கிழமை விஜய் சந்திக்க அனுமதி. பரிந்துரைக்கும் 2 இடங்களில் ஒன்றில் சந்திக்கலாம் என காவல்துறை நிபந்தனை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் கூலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் காளையர்களை மிரட்டிய காளை. துள்ளி வந்த காளையிடம் இருந்து தப்ப படாத பாடுபட்ட இளைஞர்கள். இன்றும் நாளையும் சென்னை வரும் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்வு. திருச்சியிலிருந்து வருவதற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கு அதிகமாக வசூல். பொங்கல் பண்டிகை முடிந்து ஊர் திரும்பும் மக்கள் வசதிக்காக கூடல் புறநகர் சிறப்பு ரயில்கள். திங்களன்று தாம்பரம் காட்டங்குளத்தூர் மார்க்கத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தாம்பரத்தில் இரவில் பெண் காவலரிடம் நகை பறிப்பு. இருசக்கர வாகனத்தில் வந்து பறித்து சென்றவர்களை தேடும் காவலர்கள். கணவரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க அனுமதிக்காமல் மிரட்டுகிறார்கள். ஈரோட்டில் சாலை விபத்தில் பலியான யூடியூபர் ராகுலின் மனைவி பேட்டி. நான் கட்டின பொண்டாட்டின்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. நீங்கள் சொல்ல வேணாம், எனக்கு பண்ணுற சடங்காவது நீங்கள் பண்ணணும்ல, அதையுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க. சென்னை வரும் ஆம்னி பேருந்துகள் தாம்பரம் வழியாக நகருக்குள் வர அனுமதி இல்லை. அவுட்டர் ரிங் ரோடு வழியாக பூந்தமல்லி செல்ல அனுமதிக்கப்படும். தஞ்சை, நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 5 தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. பொங்கலை ஒட்டி கடலூரில் நடைபெற்ற ஆற்று திருவிழா. தென்பெண்ணை ஆற்றில் சங்கமித்த 100க்கும் அதிகமான சாமிகள். சைஃப் அலி கானை கத்தியால் குத்திய பின் கடைக்கு சென்று ஹெட்போன் வாங்கிய குற்றவாளி. புதிய சிசிடிவி காட்சி வெளியானது. கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்ட வழக்கு. பிடிபட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என கொல்கத்தா சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. மரண தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு.
ஹைதராபாத்தில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக மெட்ரோ ரயிலில் எடுத்துச் செல்லப்பட்ட இதயம் 13 நிமிடங்களில் 13 கிலோமீட்டர் தாண்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இஸ்ரேல் காசா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்திய நேரப்படி நாளை நண்பகல் முதல் அமலுக்கு வருவதாக அறிவிப்பு. மதவாத சக்திகளை அகற்ற வேண்டும் என்று விஜய் முடிவெடுத்திருந்தால் இந்தியா கூட்டணியில் இணைவதுதான் அவருக்கு நல்லது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே சமயம் இந்தியா கூட்டணியில் விஜய் இணைவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என்றும் செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். அவருடைய மாநாட்டில் அவர் பேசிய உரை மதவாத சக்திகளுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒழித்து விடலாம், ஓரங்கட்டி விடலாம். ஆனால் இந்த மதவாத சக்திகளை, இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். இல்ல அதெல்லாம் நாங்களும் அந்த முடிவெடுக்கல, அகில இந்திய தலைமை முடிவெடுக்கல. அந்த முடிவெடுக்கும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார். இந்நிலையில் திமுக கூட்டணியால் மட்டும் வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒப்புக்கொள்கிறாரா என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தியை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், விஜயை கூட்டணிக்கு அழைப்பது அவர் மீது இருக்கும் நம்பிக்கையா அல்லது இந்தியா கூட்டணி மீது இருக்கும் அவநம்பிக்கையா என்று வினவியிருக்கிறார். வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா கூட்டணியில் இணைய விஜய்க்கு செல்வ பெருந்தகை அழைப்பு, எல்லோருக்கும் அதுதான் நல்லது என பேட்டி. இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். செல்வ பெருந்தகை கூட்டணிக்கு அழைத்தது குறித்து விஜய் முடிவு செய்வார் என தவேக பொருளாளர் பேட்டி. இந்தியா கூட்டணி மீது செல்வ பெருந்தகைக்கு அவநம்பிக்கையா என தமிழிசை கேள்வி. ஞானபீட விருதுக்கு முயற்சிக்கும் நிலையில் நோபல் பரிசையும் தமிழக எழுத்தாளர்கள் இலக்காக கொள்ள வேண்டும். சென்னை சர்வதேச புத்தக காட்சியில் 30 நூல்களை வெளியிட்ட நிலையில் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. ஈரோடு கிழக்கில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமியின் மனுக்கள் ஏற்பு. மொத்தம் 55 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் 3 மனுக்கள் தள்ளுபடி. சாம்பியன்ஸ் டிராபிக்கான ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அறிவிப்பு. சுமன் கில் துணை கேப்டனாக நியமனம், மீண்டும் அணிக்கு திரும்பும் முகமது ஷமி. அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பரந்தூரில் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்களை திங்கட்கிழமை விஜய் சந்திக்க அனுமதி. பரிந்துரைக்கும் 2 இடங்களில் ஒன்றில் சந்திக்கலாம் என காவல்துறை நிபந்தனை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் கூலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் காளையர்களை மிரட்டிய காளை. துள்ளி வந்த காளையிடம் இருந்து தப்ப படாத பாடுபட்ட இளைஞர்கள். இன்றும் நாளையும் சென்னை வரும் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்வு. திருச்சியிலிருந்து வருவதற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கு அதிகமாக வசூல். பொங்கல் பண்டிகை முடிந்து ஊர் திரும்பும் மக்கள் வசதிக்காக கூடல் புறநகர் சிறப்பு ரயில்கள்.
திங்களன்று தாம்பரம் காட்டங்குளத்தூர் மார்க்கத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தாம்பரத்தில் இரவில் பெண் காவலரிடம் நகை பறிப்பு. இருசக்கர வாகனத்தில் வந்து பறித்து சென்றவர்களை தேடும் காவலர்கள். கணவரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க அனுமதிக்காமல் மிரட்டுகிறார்கள். ஈரோட்டில் சாலை விபத்தில் பலியான யூடியூபர் ராகுலின் மனைவி பேட்டி. நான் கட்டின பொண்டாட்டின்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. நீங்க சொல்ல வேணாம், எனக்கு பண்ற சடங்காவது நீங்க பண்ணணும்ல, அதையுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை ஏத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. சென்னை வரும் ஆம்னி பேருந்துகள் தாம்பரம் வழியாக நகருக்குள் வர அனுமதி இல்லை. அவுட்டர் ரிங் ரோடு வழியாக பூந்தமல்லி செல்ல அனுமதிக்கப்படும். தஞ்சை, நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 5 தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. பொங்கலை ஒட்டி கடலூரில் நடைபெற்ற ஆற்று திருவிழா. தென்பெண்ணை ஆற்றில் சங்கமித்த 100க்கும் அதிகமான சாமிகள். சைஃப் அலி கானை கத்தியால் குத்திய பின் கடைக்கு சென்று ஹெட்போன் வாங்கிய குற்றவாளி. புதிய சிசிடிவி காட்சி வெளியானது. கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்ட வழக்கு. பிடிபட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என கொல்கத்தா சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. மரண தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு. ஹைதராபாத்தில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக மெட்ரோ ரயிலில் எடுத்துச் செல்லப்பட்ட இதயம் 13 நிமிடங்களில் 13 கிலோமீட்டர் தாண்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இஸ்ரேல் காசா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்திய நேரப்படி நாளை நண்பகல் முதல் அமலுக்கு வருவதாக அறிவிப்பு. மதவாத சக்திகளை அகற்ற வேண்டும் என்று விஜய் முடிவெடுத்திருந்தால் இந்தியா கூட்டணியில் இணைவதுதான் அவருக்கு நல்லது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே சமயம் இந்தியா கூட்டணியில் விஜய் இணைவது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என்றும் செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். அவருடைய மாநாட்டில் அவர் பேசிய உரை மதவாத சக்திகளுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒழித்து விடலாம், ஓரங்கட்டி விடலாம். ஆனால் இந்த மதவாத சக்திகளை, இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். இல்ல அதெல்லாம் நாங்களும் அந்த முடிவெடுக்கலாம், அகில இந்திய தலைமையும் முடிவெடுக்கலாம். அந்த முடிவெடுக்கும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார். இந்நிலையில் திமுக கூட்டணியால் மட்டும் வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒப்புக்கொள்கிறாரா என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தியை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், விஜயை கூட்டணிக்கு அழைப்பது அவர் மீது இருக்கும் நம்பிக்கையா அல்லது இந்தியா கூட்டணி மீது இருக்கும் அவநம்பிக்கையா என்று வினவியிருக்கிறார்.